ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிஷோர் குட்டிக்கு கொஞ்சம் காஃப் அண்ட் ஃபீவர் இருந்ததுங்க. அதனால இன்னைக்கு நாங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். இவன பார்த்தா ஃபீவர் வந்த மாரியா இருக்கு. ஆனாலும் இவனுக்கு ஃபீவர் தாங்க. எப்பவுமே லிஃப்ட்டுக்குள்ள வந்தோனே எங்க பாப்பா தாங்க அத அக்சஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஹைட்டுக்கு ஏத்த மாரி என்னென்ன வேல பார்க்க முடியுமோ எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இவங்களோட கியூட்னஸ் என்னன்னு பார்த்தீங்களா, எல்லாம் பண்ணிட்டு கியூட்டா தலையாட்டுவாங்க. அதுதாங்க அவங்களோட கியூட்னஸ் சொல்லலாம். இந்த ஹாஸ்பிட்டல் கரெக்ட்டா சொன்னா, எங்க வீட்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக் தாங்க. 10 மினிட்ஸ்ல நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணிர்லாங்க. அங்க எட்ஜ்ல ஒரு ட்ரீ தெரியுதுல்ல, அதுதாங்க ஹாஸ்பிட்டல். கரெக்ட்டா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு 10 மினிட்ஸ்ல வந்தாச்சுங்க. ஃபைனலா நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணிட்டோங்க. எல்லாருமே ஹோம் டூர் தானே போடுறாங்க. நம்ம இன்னைக்கு கிளினிக் டூர் போறோங்க. எப்பவும் போல நம்மளோட பேபிஸ் தாங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அதனால அவங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போயிட்டாங்க. இது வந்து ஒரு மினி ஹால் மாரி தாங்க இருக்கும். இந்த ஹால்குள்ளேயும் ஒரு 2 ரூம் இருக்குன்னா, அது எவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். உள்ள என்ட்ரி ஆனவுடன் நம்மளோட ஷூஸ ரிமூவ் பண்ணிட்டு, அங்க இன்டோர் ஸ்லிப்பர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்லிப்பர்ஸ் எடுத்து நம்ம வேர் பண்ணிக்கணுங்க. பேபிஸ்க்கும் வச்சிருப்பாங்க. அதையும் எடுத்து அவங்களுக்கு வேர் பண்ணி விட்டுறணுங்க. ஸோ இதுதாங்க அந்த மினி ஹால். ஜப்பான பொறுத்தவரை நாய்ஸ் மட்டும் இருக்கவே கூடாதுங்க. மெயினா கிண்டர் கார்டன், கிளினிக் இந்த மாரி பிளேஸஸ்லலாம் பேபிஸை இன்டராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாரி வெஹிக்கிள்ஸ், அப்புறம் டாய்ஸஸ், நெறைய கேம்ஸ் இந்த மாரிலாம் வச்சு அவங்கள வந்து இன்டராக்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க நாய்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க பிளேயிங்கில மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி ட்ரிக்கெல்லாம் அவங்க நெறையா யூஸ் பண்ணுவாங்க. இதுதாங்க மினி ஹால். ரிசப்ஷன் இருக்கும். லெஃப்ட் சைட் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும் தாங்க ரிசப்ஷன்ல இருப்பாங்க. இது ஒரு ஹால்ங்க. இது வந்து டாக்டர் ரூம். ரைட் சைடு டாக்டர் ரூம் இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து ரிசப்ஷனோட பேக் சைடுங்க. இந்த ரூம் வந்து மெயினா பேபிக்கு தாங்க. பேபிக்கு வந்து வேக்சின் போடுறப்போ அவங்க அழுவாங்க. ஸோ அவங்கள அழுக விடாம, அவங்கள இன்டராக்ட் பண்றதுக்காக நெறையா ரோபோட், அப்புறம் மியூசிக்கல் டாய்ஸ், அப்புறம் சாஃப்ட் டாய்ஸ் இந்த மாரி நெறைய பெட் ஃபுல்லா வச்சு அவங்கள என்ஜாய் பண்ணி, அதுக்கப்புறம் தாங்க அவங்க வந்து இன்ஜெக்ஷனே போடுவாங்க. இங்க மெயினா நாய்ஸ் இருக்கக்கூடாது. அப்புறம் யாரும் யாரையும் கம்பல் பண்ணவே கூடாதுங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும். முக்கியமா பேபிஸ அடிக்கிறதோ, திட்டுறதோ இருக்கவே கூடாதுங்க. நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பேபிய திட்டவோ, அடிக்கவோ செஞ்சோம் அப்படின்னா, இவங்களோட ரியாக்ஷன் வேற மாரி இருக்குங்க. ஃபைனலா நம்ம டாக்டர பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்த வழியிலே பேக்லயே வந்தோம் அப்படின்னா, நம்ம மெடிக்கலுக்கு வந்துரலாங்க. அங்க 2 பில்டிங் தெரியுதுல்ல, அதுல ஃபர்ஸ்ட் பில்டிங் தாங்க நம்மளுடைய வீடு. அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்லயே மெடிக்கல் இருக்குங்க. இங்க மெயினா பேபிஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ தாங்க. இங்க ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப காம்பேக்ட்டா தாங்க இருக்கும். ஸோ எவ்வளோ பேர் உட்கார முடியுமோ, அவ்வளோ பேர் உட்காரலாம். வெளிய வந்து சேர்ஸ் போட்டிருப்பாங்க. யாரையுமே வெயிட் பண்ண விட மாட்டாங்க. அடுத்தடுத்து அவங்க என்னென்ன கவர் பண்ணணுமோ எல்லாரையுமே கவர் பண்ணி டக்கு டக்குன்னு அமுச்சு விட்டுருவாங்க. ஸோ இவ்வளோதாங்க மெடிக்கல். நம்மளோட ப்ரிஸ்கிரிப்ஷன் அவங்க கிட்ட குடுத்துட்டோம்னா, அதுக்குள்ள அண்ணனும் தங்கச்சியும் கொஞ்சம் பாச போராட்டத்த நடத்துனாங்க. அதையும் கொஞ்ச நேரம் நான் பார்த்துட்டு, சரி ரைட்டு. அங்க இருக்கவங்க எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இவங்களுடைய கியூட்னஸ் பார்த்து. அதுக்கப்புறம் ஓகே கம்முன்னு வந்து உட்காருங்கடான்னு சொல்லுன்னு, இவனும் சமத்தா வந்து உட்காந்துட்டாங்க. அப்புறம் நாங்க மெடிசன் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இதாங்க மெடிசன். இங்க வந்து லிக்விட் ஃபார்மட், பவுடர் பேஸ்ட் இதாங்க குடுப்பாங்க. இது வந்து 4 டேஸ் குடுத்தாலே க்யூர் ஆயிருங்க. ஸோ தம்பிக்கு எப்பவுமே இங்க இந்த ஹாஸ்பிட்டல் தாங்க நாங்க மெயினா வருவோம். மெடிக்கலுக்கு வெளியவே ஒரு வெண்டிங் மிஷின் இருந்துங்க. இங்க நெறைய இடத்துல வந்து இந்த மாரி வெண்டிங் மிஷின், ஃபிஷ் மிஷின் நெறையாவே இருக்குங்க. தாகம் வந்தா தண்ணி குடிச்சுக்கலாம், பசியா இருந்தா சாப்பிட்டுக்கலான்ற மாரி எல்லா இடத்துலயும் இருக்குங்க. நாங்க டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் என்ன வீடியோ நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மெயினா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இவ்ளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த உள்ளங்களுக்கு தேங்க் யூ.